நேற்று நடைபெற்ற சென்னை சூப்பர் கிங்ஸ் மற்றும் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணிகளுக்கு இடையேயான ஐபிஎல் போட்டியில் சென்னை அணி 10 ரன்கள் வித்தியாசத்தில் தோல்வியை தழுவியது. நேற்றைய போட்டியில் காயமடைந்திருக்கக்கூடிய சிஎஸ்கே வீரர் ஆயுஷ் மாத்ரோ குறித்து சிஎஸ்கே பேட்டிங் கோச் மைக்கேல் சில முக்கிய விஷயங்களை பகிர்ந்திருக்கிறார். நேற்று நடந்திருக்கக்கூடிய இந்த போட்டியில் முதல்ல பேட்டிங் செய்த சன்ரைசர்ஸ் அணி 20 ஓவர்கள் முடிவில் 9 விக்கெட்டுகள் இழப்புக்கு 194 ரன்கள் குவித்தது. அதற்கு பிறகு பேட்டிங் செய்த சிஎஸ்கே அணி 8 விக்கெட் இழப்புக்கு 184 ரன்களை மட்டுமே எடுத்தது. 10 ரன்கள் வித்தியாசத்தில் தோல்வியை தழுவியது. சிஎஸ்கே அணியில் நம்பிக்கை வீரராக கருதப்பட்ட இளம் வீரர் ஆயுஷ் மாத்ரே 13 பந்துகளில் 30 ரன்கள் குவித்து நல்ல தொடக்கம் ஏற்படுத்தி கொடுத்தார். ஆனால் விளையாடி கொண்டிருந்த போதே மைதானத்திலேயே நடக்க முடியாமல் சிரமப்பட்டது போல தெரிந்தது. இதனால் அவசரப்பட்டு அதிரடியாக விளையாடி தன்னுடைய விக்கெட்டை பறிகொடுத்தார். இந்த சூழ்நிலையில் அவரது காயம் குறித்து தற்போது பேட்டியளித்திருக்கக்கூடிய சிஎஸ்கே பேட்டிங் கோச் மைக்கேல் மாத்ரேவுக்கு தசைநார் கிழிந்திருப்பதாகவும் இது அணிக்கு ஒரு மிகப்பெரிய இழப்பு என்றும் பேசியிருக்கிறார். இது குறித்து அவர் கூறும் பொழுது, ஆயுஷ் மாத்ரேவினுடைய தொடை பின்பகுதி தசையில் கிழிவு ஏற்பட்டுள்ளது. அது எந்த அளவுக்கு தீவிரமானது என்று எனக்கு தெரியவில்லை. நாங்கள் ஸ்கேன் செய்து பார்க்க உள்ளோம். ஆனால் துரதிர்ஷ்டமாக அது மிக மோசமாக தெரிகிறது. இதனால் அது எங்களுக்கு ஒரு பெரிய இழப்பாக அமையக்கூடும் என்று பேசியிருக்கிறாரு. இது குறித்து சிஎஸ்கே அணியில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கஷ்டத்தில் இருக்காங்க. சிஎஸ்கே ரசிகர்களுக்கு இடையே மிகப்பெரிய வருத்தமானது ஏற்பட்டிருக்குன்னு சொல்லணும். கடந்த 2 போட்டிகளாக சிஎஸ்கே வெற்றி பெறுவதற்கு அவரது பேட்டிங் ரொம்ப முக்கிய காரணமாக இருந்திருக்கு அப்படின்றது ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம். எனவே ஒரு சிறந்த வீரர் காயமடைந்து வெளியேறி இருப்பது சிஎஸ்கே அணியை மேலும் சிக்கலில் தள்ளக்கூடும் என்று ரசிகர்கள் கூறுகிறாங்க. இருந்தாலுமே இந்த ஒரு விஷயத்தை சிஎஸ்கே எப்படி சமாளிக்க போகுது அப்படின்றத பொறுத்திருந்து தான் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற தகவல்கள் எல்லாமே வெளியாகி இருக்கு. ஸோ சிஎஸ்கே அணியை பொறுத்த வரைக்கும் இது மிகப்பெரிய ஒரு அடியாகவே இருக்கும் அப்படின்னு பேட்டிங் கோச் கூறியிருக்கிறாரு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? சிஎஸ்கே அணி எந்த வகையில் வெற்றி பெற போகுது? நீங்கள் எந்த அளவுக்கு நம்பிக்கையாக இருக்கீங்க அப்படின்றத பற்றிலாம் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள்.